மகனின் காதல் மனைவியால் நேர்ந்த துக்கம் எல்லாம் அரைகுறையாட மருமகளாக வந்த மாடர்ன் மங்கை, மனைவியை கண்டுகொள்ளாத மகன், சகித்துக் கொள்ள முடியாமல் பெற்றோர் எடுத்த விபரீத முடிவு, ஊரையே கலங்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? எப்போதும் ஒருவித அமைதியோடு செழிப்பாய் இருக்கிற நாரா கிராமமே அன்னைக்கு அந்த சம்பவத்தால சோகத்துல மூழ்கி கிடந்துச்சு. ஏன்னா ராஜேஷும் அவருடைய மனைவி சுமனும் விஷத்தை குடிச்சு உயிரை விட்டதுதான் அதுக்கு காரணம். இவங்களோட இந்த முடிவுக்கு யாரு காரணம்னு பல பேரு பல விஷயங்களை சொன்னாலும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்ச உண்மையால அந்த ஊரே கலங்கி போய் நிக்குது. அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த விபரீத முடிவுக்கு யாருதான் காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். ஹரியானாவின் பானிபட் மாவட்டத்தில் உள்ள மட்லவுடா வட்டாரத்தின் நாரா கிராமத்தில் வசிச்சுட்டு வந்தவங்க ராஜேஷ் சுமன் தம்பதி. இவங்களுக்கு ஆஷிஷ் என்ற மகன் இருக்காரு. ஒரே பிள்ளைன்னு ஆஷிஷ செல்லமாவும், அதே சமயம் யாரும் ஒரு குறை சொல்லாதபடி ரொம்பவும் நேர்மையாவும் வளர்த்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் அந்த அழகான குடும்பத்துக்கு பூகம்பம் வந்தது போல ஸ்னேகா வந்து சேர்ந்தாங்க. டெல்லியைச் சேர்ந்த ஸ்னேகாங்கிற இளம் பெண்ணுக்கும் இவங்களோட மகனான ஆஷிஷுக்கும் காதல் வளர்ந்திருக்கு. இதனால பரஸ்பர அன்பை ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்ட நிலையில பெரியவங்க சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி பெற்றோர்கிட்ட ஆஷிஷ் சொன்ன நிலையில முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தங்களோட மகனோட மகிழ்ச்சி தான் முக்கியம்னு திருமணத்துக்கு சம்மதிச்சதா கூறப்படுது. இந்த நிலையில திருமணமும் நல்லா சிறப்பா முடிஞ்சு 15 மாதங்களாக திருமண வாழ்க்கை நிறைவா போனதா சொல்லப்படுது. ஸ்னேகா டெல்லியை சேர்ந்தவங்க என்பதாலும் நல்லா படிச்ச பொண்ணுங்கிறதாலையும் இயற்கையாகவே மாடர்னாவும் இருந்ததா சொல்லப்படுது. திருமணத்துக்கு பிறகு நடை உடைன்னு எதையுமே மாத்திக்காம எப்போதும் போல ஸ்னேகா இருந்ததாகவும், இது ஆஷிஷோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லப்படுது. எந்த குடும்ப விசேஷத்துக்கு போனாலும் ஸ்னேகா ரொம்பவுமே மாடர்னா உடை அணிவாங்கன்னு, இது ஆஷிஷோட அப்பா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு கூறப்படுது. உடை பிரச்சனைய பெரிய அவமானமா நினைச்ச ஆஷிஷோட பெற்றோர் இத பத்தி தன்னோட மகன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவரோ இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்னு, இதையெல்லாம் பெருசுபடுத்தாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன உடை உடுத்தணும், எதை உடுத்த கூடாதுன்னு முடிவெடுக்கிறது அவங்களோட இஷ்டம்னும், இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. இதனால மனசு உடைஞ்சு போன ராஜேஷும் சுமனும் அமைதியா இருந்ததா சொல்லப்படுது. ஆனா உடை பிரச்சனையில மாமியார் மாமனார் மேல பயங்கர கோபத்தை கொட்டி தீர்த்த ஸ்னேகா ஒரு கட்டத்துல அவங்கள தன்னோட குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி கோட் சூட் போட சொல்லி வற்புறுத்தினதாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு படி மேல போய் கணவர் தன்னை கண்டுக்கலன்னு திட்டம் போட்ட ஸ்னேகா அவங்கள கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சதாகவும் கூறப்படுது. இதை எல்லாத்தையும் தாங்க முடியாமலும் இத பத்தி தன் மகன்கிட்ட கூட சொல்ல முடியாமலும் துன்பப்பட்ட ராஜேஷும் சுமனும் இனிமே நாம செத்தா கூட கேட்க ஆள் இல்லைன்னு முடிவு பண்ணி விஷத்தை குடிச்சு விபரீத முடிவெடுத்தது போலீசாரோட விசாரணையில தெரிய வந்துச்சு. சம்பவம் பத்தி ராஜேஷோட சகோதரர் அளித்த புகாரின் பேரில தம்பதியினரை துன்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டியதா கூறப்படும் மருமகள், அவரோட தாய், தந்தை மற்றும் சகோதரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.